அதாவது வசிய மருந்துல கேட்டிருக்காங்கம்மா. என்னன்னா சிவகாமி அப்படின்ற பேர்ல வந்திருக்கு. வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டுமா அப்படின்ட்டு. அப்புறம் கணேசமூர்த்தின்றவர் கேட்டிருக்காரு, மாமி அந்த சந்தனத்தோடைய பேர் சொல்லுங்க, எப்படி கேட்டு ஷாப்ல வாங்கணும் அப்படின்ட்டு. தேங்காய் பாலை வெறும் வயிற்றுலேயே கொடுக்கலாம். அது நல்லா பவராக கேட்கும். அதுதான் நல்லது. அதுதான் நல்லது. வெறும் வயிற்றில் கொடுக்கறது தான் நல்லது. இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எம்டி ஸ்டொமக் ஆகிடுமா, அப்போ சாப்பிட்லாம். ஆனால் 100% அது ஒர்க் பண்ணணும்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் நல்லது. ஒரு 3 நாள் தொடர்ந்து ஏற்றி அப்படி கொடுக்கணும். மருந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டோன்னா. இல்லைன்னாக்கா இன்னும் வீரியமாக இருக்குன்னா ஒரு வாரத்தை கொடுக்கலாம். அது எப்படியும் நம்ம வெளியில் போகும்பொழுது வரும். அது கருப்பாக அப்படி மருந்து மாதிரி வந்து தொப்புன்னு விழுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி சாப்பிட்லாம். 2வது அஷ்டகந்தம் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து காதி வஸ்திராலயத்தில் கிடைக்கும். கேரளாலெலாம் கம்பல்சரியாக கிடைக்கும். கேரளா, கர்நாடகா அங்கெல்லாம் கம்பல்சரியாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஆற்றுல சந்தனக்கட்டை இருக்கு இல்லையா, சந்தனக்கட்டை எல்லா இடத்துலையும் பெருமாள் திருவாராதனத்தை வச்சுருப்பா. அந்த சந்தனக்கட்டையை கூட நல்லா இழைச்சி சந்தனம் எடுத்துக்கலாம். மதுரையிலன்னா மாலை கோனார்க்க சந்தனக்கடை அப்படின்னே ஒன்று இருக்குது. அதில் ஸ்பெஷல் சந்தனம் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டோம்னாக்கா அவள் கொடுப்பா. இப்படி எந்த சந்தனக்கட்டையை கூட எடுத்துன்னு வந்து நம்ம இழைச்சி இது பண்ணிக்கலாம். சந்தனம் அவ்வளவுதான் அதில் முக்கியமானது. அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க.